என்னோட ஆடைகளை பார்த்துட்டு பயந்துட்டு போகும் பாருங்க. இப்போ நான் இப்படின்னு கையாட்டினேன், அது எப்படி பிச்சுக்கிட்டு போகுதுங்க. அது பாருங்க எப்படி போகிறா மட்டும் பாருங்க. அந்த செம்பிளி குட்டிங்க மட்டும் எப்படி போக மட்டும். அம்முக்குட்டி என்ன பாரு. சரி பாவம், நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணோன்னு. அதுங்களே மேய்ஞ்சிட்டு இருக்கு, அமைதியாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்கள நம்ம ஏன் தொந்தரவு பண்ணோன்னு. இன்னைக்கு மாடுகளாம் அவுத்து இல்லைங்களா, அதனால ஆட்டை மட்டும் ஓட்டிக்கிட்டு அப்படியே வந்துட்டேன் செல்லை தூக்கிட்டு. என்ன பாவமாக இருக்குது, எல்லாம் பார்க்கவே பாவமாக இருக்குது. ஆனால் இருந்தாலுமே இந்த மழையிலையும் இந்த குருவிகளை பறந்துக்கிட்டு கீச்சு மூச்சு ஆடிட்டு இருக்குதுங்க. என்ன ஒரு இது பாருங்க, இந்த உரிக்குடி இதுதாங்க உரிக்குடி. இதுதான் உரிக்குடி தலை. பாருங்க வேருக்கு தெரியுது. இது கொண்டு போய் நெட்டி வச்சாலே போதுங்க உரிக்குடி. இது கண்டிப்பாக மாடு இருக்கிற பக்க தேவைப்படும். அதனால இது கிழங்கு எங்கள் அப்பா தோண்டிட்டு வருவார். இப்போ அதிகமாக கிடைக்கிறது இல்லைங்க. இது நீ மழை காலம் தானே, இது நீ எல்லாம் கிழங்கு வந்துச்சுன்னா இன்னும் 2 மாதம் தை மாதம் அப்படி கிழங்கு நல்லா சூடாயிரும் அப்போ அப்படிங்க வச்சுக்கலாம். இது ஒரு வைத்தியத்துக்கெல்லாம் ரொம்ப சிறந்த கிழங்குன்னு சொல்லலாம். முன்னால் பார்வை கட்டி விடுவாங்க, அதில் மஞ்சள் தொடச்செல்லாம் கட்டி விடுவாங்க உரிக்குடியில். நிறையா இது யூஸ் ஆகும் பார்த்துக்குங்களேன். எத்தனை பேர்த்துக்கு இந்த உரிக்குடி கிழங்கு கேள்விப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்டில். ஓகே பா, இது சின்ன ஒரு அப்டேட்.